ஒரே ஊரைச் சேர்ந்த 2 அரசு அதிகாரிகளுக்கு இடையே நடைபெற்ற ஒரு வாக்குவாதம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய பூகம்பமா வெடிச்சு, ஒரு வாரமா அந்த நியூஸ் தான் நம்ம சேனல் முழுக்க சமூக வலைதளங்கள்ல பரபரப்பா பேசப்படுகிறது. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம். அதாவது நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் ஆறுமுகபாண்டி அப்படின்ற ஒரு காவலர் பயணிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த டைமிங் சகாயம் என்ற நடத்துனர் டிக்கெட் கேட்டிருக்காங்க. சீருடையில் இருக்கக்கூடிய என்கிட்ட எப்படி நீங்க டிக்கெட் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகபாண்டி என்றவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு சகாயம் என்ற நடத்துனர் அதாவது அரசு வாரண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்க டிக்கெட் எடுக்கக்கூடாது, மற்ற டைம் நீங்க கட்டாயம் டிக்கெட் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே இந்த மாதிரி ஒரு டயத்தில் ஒரு வாக்குவாதம் நடைபெற்று அது பெரிய பிரச்சனையாகவே ஒரு சூழ்நிலையில் அதாவது அரசு கவர்மெண்ட் வண்டியில் வண்டி நடத்துனர்கள்ட்ட சீட் பெல்ட் நீங்கள் போடலை, நோ என்ட்ரியில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, எல்லை கோட்டை தாண்டி உங்கள் வண்டியை நிப்பாட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்க மேலே அதாவது குற்றச்சாட்டுகள் திணிக்கப்பட்டு அவங்கக்கிட்ட அபராதம்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ நடு ரோட்லேயே வண்டியை ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க பாருங்கள். இதைத் தொடர்ந்து நடத்துனர் சங்கத்தினரும் இதை வன்மையாக கண்டித்து அதுக்கு கட்டாயம் எங்களுக்கு இதிலிருந்து விடுவிப்பு தெரிவிக்கணும் அப்படின்றத ஒரு அவங்க தொழில் சங்க சார்பில் அவங்க கவர்மெண்ட் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நடவடிக்கையை தொடர்ந்து திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோயிலுக்கு சென்ற 3 அரசு பேருந்துகள் வள்ளியூர் போக்குவரத்து போலீஸார் நேற்று சோதனையிட்டிருக்காங்க. அப்போ ஓட்டுநர்கள் சீருடை போடலை, பெல்ட் அணியலை, போக்குவரத்து விதிகளை சரியாக கடைபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் அபராதம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சென்னையில் நிறைய இடங்களில் அந்த மாதிரி போக்குவரத்து சாலை விதிமுறைகளை மீறிட்டீங்கன்னு சொல்லிட்டு அபராதம் விதிக்கப்பட்டு இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விதிமுறைகளை மீறியதாக 18 அரசு பேருந்து மற்றும் 7 தனியார் பேருந்துக்கு ஈரோடு வழக்கு போக்குவரத்து போலீஸார் அபராதம் விதிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக அவங்க போலீஸார் நடத்துனர்கள் மீது அபராதம் திணிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை இதை பற்றி நடத்துனர் சகாயம் அவர்கள் கூறியதாவது, என்னுடைய பணியில் இருக்கும்போது என்னோட கடமையை தான் நான் செஞ்சேன். ஸோ இதுக்காக யாரும் வன்மையாக இந்த மாதிரி எந்த செயலும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை கட்டாயம் வன்மையாக கண்டிக்க வேண்டும் அப்படின்னு நடத்துனர் சகாயம் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஏஐடியூசி, சிஐடியு, ஏபிடி தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விதிமுறைகளை மீறியதாக கூறிய அரசு பேருந்து போலீஸார் அபராதம் விதிப்பதை கட்டாயம் கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முழக்கமிட்டு அதாவது இதை பற்றி முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கடிதமும் அனுப்பப்பட்டது. இவங்க 2 தரப்பினருக்கும் ஏற்பட்ட இந்த பிரச்சனைக்கு ரொம்பவே பாதிக்கப்பட்டது பொதுமக்கள் தான். ஏன்னா இந்த டைமிங்கில் அங்கங்கே பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ அவங்க அபராதம் விதிக்கிறது இந்த மாதிரி ஒரு செயல்களில் ஈடுபடும் போது பாதிக்கப்பட்டது பொதுமக்கள் மட்டும்தான். இது 2 தரப்பினருக்குமே தெரியாதா அப்படின்றது எனக்கு தெரியலை, அந்தளவுக்கு இருக்காங்க. என்னப்பா நீங்கள் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஆக மொத்தத்தில் பாதிக்கப்படுறது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்கே அவங்களுக்கு ஒரு கன்சல்ட்டிங் கொடுக்கணும் போல் இருந்துச்சு. அந்த அளவுக்கு இவங்க 2 அரசு தரப்பினருமே சண்டை போட்டது ஒரு வழியாக 2 பேருமே சமாதானமாகி 2 தரப்பினருமே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு 2 பேருமே கை குலுக்கி காஃபி குடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாங்க. இது தானாக நடைபெற்றதா இல்லை திட்டமிட்டு நடக்கப்பட்ட ஒரு செயலா அப்படின்றது பொதுமக்கள் இவங்க முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அந்த பேருந்தில் பயணம் செய்யக்கூடியவங்க பெரியவங்க, கன்சீவாக இருக்கிறவங்க, ஊனமுற்றோர், ஆஃபீஸ்க்கு செல்லக்கூடியவங்க, இத்தனை பேர் செல்லக்கூடிய ஒரு பஸ்ஸை ஸ்டாப் பண்ணுறதுனால இந்த போக்குவரத்து துறையினர் எதுவுமே சாதிக்கலை. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் முழுக்க சொல்லக்கூடியது. இந்த 2 தரப்பினருக்கும் இடையே நடக்கப்பட்ட இந்த மோதலை பற்றி இந்த வீடியோவுக்கு கீழே உங்கள் கமெண்ட் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.